வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் 2 குட்டி கதைகளை பார்க்கலாம். முதல் கதை, அடங்கும் தாகம் அடங்காது மோகம். வெகு காலத்திற்கு முன் மதுரை மடத்தின் தலைவராக பொன்னம்பல சுவாமிகள் என்பவர் இருந்தார். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்தார்கள். அந்த மடம் கட்டுப்பாட்டிற்கு பேர் போனதாக விளங்கியது. அங்கே இருந்தவர்கள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து வந்தனர். மடத்திற்குள் பெண்கள் யாரும் வரக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. அதனால் சீடர்களே மடத்திற்கு தண்ணீர் கொண்டு வருதல், மடத்தை தூய்மை செய்தல், சமையல் செய்தல் போன்ற எல்லா வேலைகளையும் செய்து வந்தார்கள். இதனால் எரிச்சல் அடைந்த அவர்கள் பிற மடங்களில் இந்த வேலைகளையெல்லாம் பெண்களே செய்கிறார்கள். நம் மடத்தில் ஒரு கிழவியை வேலைக்கு வைத்து கொண்டால் போதும், நம் வேலையை பலு குறையும். சுவாமிகளிடம் பேசி எப்படியும் அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். வழக்கம் போல பொன்னம்பல சுவாமிகள் சீடர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். அவர்களில் ஒருவன், சுவாமி, மடத்திற்குள் பெண்கள் வருவதால் எங்கள் விரதம் சிறிதும் கெட்டுவிடாது. நாங்கள் அனைவரும் பிரம்மச்சரிய விரதத்தை உயிராக கடைபிடிப்பவர்கள். எடுபிடி வேலைக்கு ஒரு கிழவியை மடத்தில் வைத்து கொள்ளலாம். எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார்கள். இது குறித்து நாளை முடிவு செய்வோம் என்றார் அவர். சீடர்கள் கலைந்து சென்றனர். சமையல்காரரை அழைத்த அவர், இன்று இரவு சாப்பாட்டில் உப்பும் காரமும் அதிகமாக இருக்க வேண்டும். குடிப்பதற்கு யாருக்கும் தண்ணீர் வைக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். இரவு உணவு உண்ண அவரும் சீடர்களும் அமர்ந்தார்கள். உணவு பரிமாறப்பட்டது. அவர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்காததால் சீடர்களும் கேட்கவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்தார்கள். சமையல்காரர் குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து வைத்தார். அதில் மாட்டுச் சாணத்தை கரைத்தார். சீடர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர் தன் அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டார். சீடர்களுக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது. சாணம் கரைக்கப்பட்ட தண்ணீரை தவிர வேறு தண்ணீர் அங்கு இல்லை. நேரமோ ஓடிக்கொண்டிருந்தது. அவர்களால் தாகத்தை தாங்க முடியவில்லை. தண்ணீர் இருந்த குடத்தின் அருகே சென்றான் சீடன் ஒருவன். தண்ணீர் தெளிந்து அடியில் சாணம் படிந்திருப்பது விளக்கொளியில் தெரிந்தது. எல்லோரையும் அழைத்த அவன், நாம் இந்த தண்ணீரை சிறிதும் கலக்காமல் குடிக்கலாம். சாணம் அடியில் படிந்து உள்ளது என்றான். எல்லோரும் பரபரப்புடன் அதிலிருந்து தண்ணீர் எடுத்தார்கள். தண்ணீர் கலங்கிவிட்டது. கலங்கிய தண்ணீரை குடித்த அவர்கள் தாகத்தை தணித்து கொண்டார்கள். பொழுது விடிந்தது. சுவாமிகள் வெளியே வந்தார். பானையை பார்த்தார். தண்ணீர் இல்லாமல் அது காலியாக இருந்தது. சீடர்களோ அவர் முன் கூனி குறுகியபடி நின்றார்கள். சீடர்களே, தாகம் ஏற்பட்ட போது உங்களுக்கு நல்ல தண்ணீர் ஏது, சாணம் கரைத்த தண்ணீர் ஏது என்ற வேறுபாடு தெரியவில்லை. அதுபோல மோகம் ஏற்பட்டுவிட்டால் குமரியா கிழவியா என்ற வேறுபாடு தெரியாது. அதனால்தான் நம் மடத்திற்குள் பெண்கள் யாரையும் அனுமதிப்பது இல்லை. அதை மாற்றும் எண்ணமும் இல்லை என்றார். என்ன செய்வார்கள் சீடர்கள்? தலை கவிழ்ந்தபடி நின்றார்கள். இரண்டாவது கதை, மரியாதையே உயர்வானது. கப்பல் ஒன்று நடுக்கடலில் சென்று கொண்டிருந்தது. அதில் நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். விடிகாலை நேரம். பயணி ஒருவரின் அழுகுரல் எல்லோரையும் எழுப்பியது. எல்லோரும் அவர் அருகே சென்றார்கள். நான் பல ஆண்டுகளாக சேர்த்த 1000 பொற்காசுகளை ஒரு பையில் வைத்திருந்தேன். நேற்றிரவும் அதை பார்த்தேன். இன்று காலையில் காணவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் அவர். யார் எடுத்திருப்பார்கள்? எப்படி திருடனை கண்டுபிடிப்பது என்று எல்லோரும் குழம்பினார்கள். அவர்களுடன் இருந்த திருடன் ஒருவன் அந்த பொற்காசு பையை எடுத்தான். அதை பெரியவர் ஒருவரின் உடைமைகளுடன் வைத்தான். யாரும் அந்த பெரியவரை ஐயப்பட மாட்டார்கள். அப்படியே சோதனை செய்தாலும் அவர்தான் மாட்டிக்கொள்வார். நம் மீது யாருக்கும் ஐயம் வராது என்று நினைத்தான் அவன். உரத்த குரலில் அவன் பொற்காசு பை கப்பலை விட்டு எங்கும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லோரையும் சோதனை செய்தால் திருடன் சிக்கிக் கொள்வான் என்றான்.
எல்லோரும் அவன் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சோதனையில் அந்த பெரியவரும் தப்பவில்லை. ஆனால் பொற்காசு பை கிடைக்கவில்லை. நீ பொற்காசு பையை கொண்டு வரவில்லை, எங்கள் நேரத்தை பாழாக்கிவிட்டாய் என்று அந்த பயணியின் மீது பலர் எரிந்து விழுந்தார்கள். பல நாட்கள் பயணத்திற்கு பின் கப்பல் துறைமுகம் வந்து நின்றது. எல்லோரும் இறங்கத் தொடங்கினார்கள். கடைசியாக இறங்கினார் அந்த பெரியவர். பொற்காசுகளை மறைத்து வைத்த திருடன் பரபரப்புடன் அவர் அருகே வந்தான். நான் பொற்காசு பையை உங்கள் உடைமைகளுடன் வைத்தேன். சோதனையின் போதும் அது கிடைக்கவில்லை. இப்பொழுதும் அது உங்களிடம் இல்லை. என்ன நடந்தது என்று கேட்டான். வஞ்சகனே, நீ பொற்காசு பையை திருடி என் பொருள்களுடன் மறைத்து வைத்ததை அறிந்தேன். எல்லோரையும் நீ சோதனையிட சொன்னபோதே உண்மையை சொல்லியிருப்பேன். சிலர் என்னை நம்புவார்கள், சிலர் என்னை திருடன் என்றே நினைப்பார்கள். இதுவரை நான் கட்டி காத்து வந்த மரியாதை அப்பொழுதே போயிருக்கும். அதனால் அந்த பொற்காசு பையை கடலில் எரிந்து விட்டேன். 1000 பொற்காசுகளை கடலிலா எறிந்தீர்கள் என்று அலறினான் அவன். வஞ்சகனே, 1000 பொற்காசுகளை விட மரியாதை மேலானது என்று அவர் அங்கிருந்து நடந்தார்.